துலாம் ஒரு உறவு ஏற்பட போகுது. வீட்ல என் அம்மா என் அப்பாவை கூட சேட்டான்னு தான் விളിക്കും. துலா ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னதான் நடக்க போகுது வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா துலா ராசி அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு காதல், உறவுகளுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில என்னெல்லாம் சேஞ்சஸ் வரப்போகுது, எதுலெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய மக்களாகிய உங்களுடைய ஆதரவு இல்லாம நம்மளோட சேனல் கிடையாது. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறேன், கீழே கமெண்ட் பண்ணா உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா நான் பார்ப்பேன், ஒரு ஒரு கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன். என்னால முடிஞ்ச ரிப்ளைவை கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். துலாம் காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி வந்து சுக்கிரனுங்க. அதாவது சுக்கிரன் இது வந்து துலா சுக்கிரன், இது ஒரு ஆண் ராசி. துலாம் சுக்கிரன் ஆண் ராசி. இப்போ இந்த ராசியிலேயே அழகா உங்களுடைய ராசி நாதனான சூப்பர் ஸ்டார் அப்படியே ஜம்முன்னு வந்து உங்க ராசியில வந்து சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த செப்டம்பர் மாதம் காதல் பூக்கக்கூடிய ஒரு மாதம். வாழ்க்கையில ஒரு அன்பு, இரக்கம், பாசம் மறுபடியும் உங்களுக்கு வரும். நிறைய பேர் வந்து கல்லா மாறிட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் கொடுத்து 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 வாழ்க்கையில அந்த போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இதுக்கு மேல அன்பு பாசலாம் நோ நோ சீச்சி இனி வராது, ஒன்லி செல்ஃப் லவ் அப்படின்னு போயிட்டு இருப்பீங்க. பட் இந்த மாதம் காதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஒரு உறவு நிச்சயமாக உங்களை தேடி வந்து கரம் பிடிக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து மறக்க வேண்டாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல குரு. அதாவது 10ல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு பழமொழி மாதிரிதான் நம்ம எழுதி வச்சது. நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி ஜோதிடம் இருக்கவங்க வந்து எழுதி வச்சு 10ல ஒரு கிரகம் இருக்கணும், 10ல ஒரு பாவியாவது இருக்கணும்ப்பா அப்படின்வாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ குரு பகவானே உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால ஆல்ரெடி செஞ்ச வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போய் அங்க ஒரு ப்ரமோஷன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். இல்ல வேலையில ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் வந்து வரும். இந்த செப்டம்பர் மாதம் இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஜூன் மாசத்துல இருந்து நீங்க அந்த ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த ஜூன் மாசத்துல இருந்து வேலையை விட்டுருப்பீங்க. விட்டதை திரும்பி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல ராகு இருக்கனால ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. துளாராசியில இருக்கவங்க மீடியா, மியூசிக், ஆர்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் ஒன்னும் இல்லைங்க, ஒரு சின்ன ரீல் போடுவீங்க, அப்படியே பயங்கரமா அப்படியே ரீல்ஸ்ல அப்படியே பிச்சுக்கிட்டு வைரல் ஆகும். ஸோ இந்த காலகட்டத்துல வைரல் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. ராகு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய காற்று எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்றாரு. கும்பத்துல இருந்து மிதனம், துலாம் இந்த 2 ராசிகளை வந்து அவர் ஆக்டிவேஷன் பண்றதுனால சோசியல் மீடியா, கண்டென்ட், மார்க்கெட்டிங் இதுல எல்லாமே ரொம்ப அட்டகாசமா அந்த மாதிரி கரியர்ல இருக்கவங்களுக்குலாம் அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட முன்னேற்றம் எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம துலா ராசிக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் இந்த மாதம் நண்பர்களால. மெயினா 11ஆம் இடம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூரியன் கேது இந்த மாதம் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால புது புது உறவுகள் உங்களை தேடி வரும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸால புது காதல் மலரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, என் நண்பரால அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டவங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான நிறைய அறிகுறி இருக்கு. ஆல்ரெடி நீங்க அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம். ஆனா துலாமுக்கு இந்த கடந்த ஒரு வருஷமாவே நிறைய நண்பர்கள் வட்டாரம் அதிகரிச்சிருக்கு. தெரியாத நிறைய முகங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கு. உங்களுடைய சர்க்கிள் ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப குறுகியதான் இருந்திருக்கீங்க, மட்டும் பேச மாட்டீங்க. நம்ம வாங்கின அடி அப்படி கொஞ்சமா நஞ்சமா அடி மேல அடி வாங்கினா எப்படி தோணும், எதுவும் வேணாம் விட்டு போங்க, நான் இனி என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் இந்த டைம்ல நிறைய நண்பர்களால ஹெல்ப் கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும் உங்களை தேடி வரும். உங்களை தேடி ஒரு உறவு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணும். அதை நீங்க வாங்கிக்கணும். அது எந்த சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் சரிதான், பெரிய ஹெல்ப்பா இருந்தாலும் சரிதான், சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே
திருமணம் பண்ணலாமா, திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கா, அடுத்தடுத்து போக முடியுமா, இல்ல எங்க வாழ்க்கை வந்து இப்படியே முடிஞ்சிருமா, காதல் வளர்த்து எங்க வாழ்க்கை முடிஞ்சிருமா. ஏன்னா துலாம் ரொம்ப ரொமான்டிக் ஆனவங்க. நீங்க அந்த க்ளோஸா இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்டதான், அவங்க கிட்ட கேட்டதான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய இவங்க வந்து என்னன்னா, அந்த பல தோல்விகள் கண்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இவங்கள மாதிரி காதலிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. துளாராசி மாதிரி காதலிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. நான் எழுதி வேணா கொடுக்குறேன். நீங்க வேணா பாருங்க. சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பார்ட்னரை எப்படிலாம் ரொமான்டிக்கா அணுகணும், எப்படிலாம் அவங்க கிட்ட பேசணும், எப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும்ன்றது எல்லாத்தையும் வரையறையை போட்டு ஒரு டிக்ஷனரி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள். பட் அந்த ஒன்ஸ் அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் இறங்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இதெல்லாம் இல்ல, நிச்சயமா உங்க வாழ்க்கை இதை விட இன்னும் பெட்டரா மாறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பெட்டர்மெண்ட்டுக்குள்ள போவீங்க அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல துலா ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், 9ஆம் இடத்துல இப்ப செவ்வாய் இருக்காரு. சரிங்களா? படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால ஸோ முதல் விஷயம், உங்களுக்கு இந்த மாதத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். தொலைதூரம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும். பட் அதுல பயன் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குமா, இல்ல பயன் இருக்குமா இருக்காதா அப்படின்றது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா பொதுப்பலையே நம்பாதீங்க, முழுசா நம்பக்கூடாது. ஒரு 30 to 40% நீங்க தெரிஞ்சுக்கோங்க கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இது பொருந்தும். பட் சுய ஜாதகத்துலதான் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தசை போயிட்டு இருக்கு, உங்க லக்னம் என்ன, உங்க லக்ன பாவத்துல இருந்து 9ஆம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கு, அந்த கிரகம் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ செவ்வாய் உங்களுக்கு இப்போ நான் பார்க்க வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே உங்களோட டிராவலுக்கு உங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போறதுக்கான எல்லா தொலைதூர பயணத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்பவே பாசிட்டிவான ஒரு மாதம் தான் துலாம். ஒரு சில விஷயங்கள் உங்களை விட்டு போகுதே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சில விஷயங்கள் உங்களை விட்டு போனாதான் கடவுள் வேற ஒரு ரூபத்துல இருந்து உங்களுக்கு டோரை திறந்து வேற ஒரு விஷயத்த கொடுப்பார். ஏன்னா உறவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில அடி வாங்கினது எல்லாமே போதும். நம்ம வாழ்க்கையில இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது புது புது மனிதர்கள் கிட்ட இருந்து கிடைக்கும். 11ஆம் இடத்துல கேது சூரியன் இந்த மாதம் இருக்கிறதுனால பெரிய ஒரு ஆட்கள் கிட்ட இருந்து சப்போர்ட், அவங்க சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல, பெரிய ஒரு அங்கீகாரத்துல, பெரிய ஒரு பதவியில கூட இருப்பாங்க. சரியா? சோ அவங்க கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு உறவு, ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஏற்படும். நிறைய நல்லதே நடக்கும். கவலையே படாதீங்க. மனசுல எப்பயுமே தெம்போடையும் தைரியத்தோடையும் இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க பல பேருக்கு வந்து அந்த தைரியமும் தெம்பும் இருக்கிறதே கிடையாது. ஸோ துலாம் நீங்க தான் பேலன்ஸ் பண்றவங்க. புரியுதுங்களா? ஸோ பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கையில உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணும், அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ப்ரொஃபஷனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடியதான் உங்க வாழ்க்கை. நல்லதே நடக்கும். கன்னிராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.